சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன். அது ஒன்றும் இல்லைப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே ட்ரிப்புக்கு கூப்பிட்டாங்க. அதுதான் உங்க பையன் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சாதானே அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு போக முடியும். இது கெட்ட கேட்டுக்கு ட்ரிப்பு ஒரு கேடு. என்னத்த சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, எங்கே ட்ரிப்பு போகிறீங்க? அதான் அது ஸ்பாட் ஒன்றும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு தான் சொல்றாங்க. ஓ ஓ, எவ்வளவுமா செலவாகும்? நான் சொல்லிட்டேன் கொஞ்சம் லாங்கா வேணும்னு. எப்படியும் ஒரு 40,000லேருந்து 50,000 ரூபாய் வந்துருக்கு. எதுக்குமா 40,000லேருந்து 50,000? எந்த ஊருக்குமா அப்படி போறீங்க 40,000லேருந்து 50,000 கொடுத்து? அத்தை கொடைக்கானல் தான் அத்தை. ஏமா இங்க நீங்க இருக்க கொடைக்கானலுக்காம 40,000லேருந்து 50,000 செலவு பண்ணிட்டு போறீங்க? அத்தை அங்க லக்ஸுரியா எந்த ஹோட்டல்ஸ்லாம் இருக்கோ அங்கதான் தங்கலான்னு இருக்கிறோம். ஸோ அதனால கொஞ்சம் காசு முன்ன பின்ன இருந்தாலும் சேஃப்டி நமக்கு முக்கியம் நினைத்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரிச் ஃபேமிலி, அவங்க எல்லாமே அங்கே தான் தங்குறாங்க. ஸோ நான் மட்டும் இப்படி தனியாக போய் தங்க போக நல்லா இருக்குமா? நீ தனியாக தங்க வேண்டாம் தாயி, நீ எதுக்கு டூருக்கு போகிற? என்ன வரலன்னு சொல்ல வேண்டியதானே? அவங்க இந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான், அப்படி படத்தில் வரலன்னு சொல்ல முடியாது. வரலன்னு சொல்ல முடியாதா? ஏமா 40,000 50,000 ரோட்டில் கிடக்குதுன்னு நினச்சிக்கிட்டியா நீ? எதுக்கு இப்போ நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க? உங்கள் பையன் ஓகே சொல்லிட்டு அப்படி கொஞ்ச நேரத்தில் காசு மாற்றி விட்டுறாரு. ஒரு மாற்றி விட்டால் லக்கேஜ்லாம் எடுத்துட்டு நான் போயிடுவேன். இவ்வளவு தைரியம் இருந்தால் அந்த பையன் காசு மாற்றி விடுதுன்னு சொல்லியிருப்பான். இதில் என்னத்த இருக்குது? டூர் போகிறதுல என்ன இருக்குது சொல்லுங்க? ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக போகிறேன். சரி, நீ பெத்ததெல்லாம் என்ன பண்ணுறது? அதான் நீங்கள் இருக்கீங்கல்ல, நீங்கள் இங்கே போகல, நீங்கள் இருந்து பார்த்துக்கங்க. இது நான் பார்த்துக்கணுமா? ஏமா உன் மகனுங்க நான் கொடுக்குறதே சாப்பிடுவானுங்க. எனக்கு நூடுல்ஸ் வேணுமானுங்க, ஃப்ரைட் ரைஸ் வேணுமானுங்க, எனக்கு பக்கோலி வேணுமானுங்க, எனக்கு இல்லைன்னா செல்லில் ஆர்டர் பண்ணவா தெரியுமா? எதுவுமே தெரியாதுமா என்கிட்ட விட்டுட்டு போறியம்மா? அதான் நானே அவங்களுக்கு என்ன சமைச்சு கொடுக்குறேன், உங்களுக்கே தெரியும். நேற்று தான் கருவேப்பிலையில வேப்பிலையை அரைச்சி உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன். எனக்கு அந்த ஃபுட்லாம் எதுவுமே தெரியாது. நானே ஆர்டர் பண்ணி தான் உங்களுக்கு வேணுங்கிறத கொடுக்குறேன். நீங்களும் அப்படியே அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏமா பிள்ளைல ஏமா அப்படி கெடுத்து வச்சிருக்கிற? ஒரு வீட்டு சாப்பாடு கொடுத்து பழக்க வேண்டியதானம்மா? அது இது கண்டது கழிவு இந்த ரோட்டில் கிடைக்கையெல்லாம் வாங்கி கொடுத்து பிள்ளைலையே கெடுத்து வச்சிருக்கியம்மா. இப்போ நீ அங்கே போகிற இங்கே போகிறங்க, பிள்ளைல யாருமா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது? அதான் ஸ்கூல் வேன் வீட்டு முன்னாடி வருது, என்னத்தான் உங்களுக்கு பிரச்சனை? ஸ்கூல் வேன் வீட்டு முன்னாடி வருமா? அந்த பிள்ளைல காலையில் எந்திரிக்கணும், அது பல்லு தேய்க்கணும், அது குளிக்க வைக்கணும், அதுல சாப்பாடு ஊட்டி விட்டு வேனில் ஏற்றி விட வேணாமா? திரும்ப சாயங்காலம் வந்து அது ஹோம்ஒர்க் எழுத வேணாமா? நீ போயிட்டு நான் யாருமா எல்லாம் சொல்லி கொடுக்குறது? நான் போயிட்டு வர 1 வீக் ஆகும். அதனால நீங்க தான் வீட்டை பொறுப்பை பார்த்துக்கணும். ஒரு வாரமா? இன்னைக்கு வரட்டும், அந்த சரத்து பையன் வரட்டும், உன்னைய பார்த்துக்கிறேன். அது 1 மினிட், எனக்கிட்ட கால் வருது. ஹலோ, யாரு? சொல்லுடி ஸ்வேதா. நான் கிளம்பிட்டேன். ஓகே ஓகே, நீங்களும் கிளம்பிட்டீங்களா? ஓகே ஓகே, நான் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்க விநாயகர் கோயில்கிட்ட வந்துடுறேன். நீங்கள் எல்லாரும் கார் எடுத்துட்டு வந்துடுங்க, ஓகேவா? இவ சும்மா பேசினாலே ஒன்றும் புரியாது. இவளுக்கு கூட சேர்ந்துக்கிட்டு இங்கிலீஷை வலுவுறாளே இவ. ஒரு கிராஸ் டாக். நீங்கள் என்ன நினச்சிக்காதீங்க. நீங்களும் மணி எவ்வளோ கொண்டு வரீங்க? 10 to 15K தானா? என் ஹஸ்பண்ட்லாம் 40,000 எனக்கு சென்ட் பண்ணியிருக்கிறாரு. நான் ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயிடுறேன். திங்ஸ்லாம் எடுத்துட்டீங்களா? அவளுக்கு 10,000 கொண்டு போகலாம், இவன் மட்டும் 40,000 கொண்டு போகலாம். அது ஒன்றும் இல்லடி, சொல்லு சொல்லு, நீ சொல்லு. 40,000 போதும், எனக்கு போதும். கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் இருக்குது. கொடைக்கானல் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. ஸோ 40,000 என் ஹஸ்பண்ட் சொன்னோடனே மாற்றி விட்டுட்டாரு. ஓகே ஓகே, நான் ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன்டி. விநாயகர் கோயில்கிட்ட வந்துடுறேன். விநாயகர் ஐ மீன் பிள்ளையார் கோயில்கிட்ட வந்துடுறேன். நீங்கள் வந்துருங்க. அடியே போதும்
பார்த்தா இல்ல பார்த்தா எவ்வளவு பயப்படுவாங்கன்னு. சாவித்திரி பேரை கேட்டாலே ஊரே நடுங்கு. என் வீட்டுக்காரு கூட என்னை இப்படி அதட்டிட்டு நான் போறேன் அங்க போறேன் இங்க போறேன்னு சொன்னது இல்லையே. இவ என்னன்னா நான் ஒரு வாரம் கழிச்சு தான் வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காளே. நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எங்க போய் சொல்லுவேன். ஐயோ எனக்கு ஐயோ உள்ள காலும் உடலையே படபடன்னு வருது. நான் இங்க நிக்கவா இல்ல இங்க நிக்கிறேன். ஐயோ என் மண்டைய குழம்புதே. நான் என்ன பண்ண போறேன். இவ இல்லாம இனியால குடும்பம் நடத்தாம இருக்கிறது கஷ்டம்லாம் நான் சொல்ல வரல. இவ இல்லைனாலே குடும்பத்தை நடத்திடுவேன். ஏன்னா அந்த ஊரையே ஆள்றவல்ல இந்த சாவித்திரி. ஆனா இதுக்கு பெற்றுக பாரு 2 குட்டி. அது குட்டியா பெருச்சாளிங்க. அந்த பெருச்சாளிங்களை மேய்க்கிறதும் பெரிய விஷயம். என்னவோ வரட்டும் அப்ப வரட்டும் பேசிக்கிறேன் இன்னைக்கு. அரமண்டா இங்க வாடாங்க அரமண்டா வாடாங்கிட்டு. மா என்னம்மா பிரச்சனை? அரமண்டன்னு சொல்லிட்டு இருக்க, என்னன்னு சொல்லு. என் பேர் சரத்து, உனக்கு தெரியாதா? சரத்து சாரி இங்க வாங்க இங்கிட்டு வாங்களே. சொல்லுங்க தாய் குலமே, என்ன பிரச்சனை? எதுக்கு இவ்வளவு டென்ஷன்லாம் சாக்காகி போய் உறைஞ்சு இன்னே நிக்கிறீங்க? ஓ மாத சம்பளம் எவ்வளோடா சொல்லுடா. மாசம் என்ன எல்லாம் பிடிப்பு போக 20 ரூபா வருது. 20 ரூபா தானடா சம்பாதிக்கிறேன். அப்ப எதுக்குடா உன் முன்னாடிக்கு 40,000 ரூபா கொடுத்துருக்குற? 40,000 ரூபா நான் எங்க கொடுத்தேன்? ஆமா அவ டூர் போகிறதுக்கு நீ 40,000 ரூபா கொடுத்தேன்னு இப்போ இன்னும் நீ என்கிட்ட பெருமை பீத்திட்டு போனா. அவ ஃப்ரெண்டுட்டு வேற 40,000 ரூபா கொடுத்தேன் 40,000 ரூபா கொடுத்தேன்னு பெருமை பீத்தினா. மா அவ டூர் போறேன்னா ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா. நானும் அவளை விடாம சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த திருப்பு ரொம்ப முரண்டு பிடிச்சிட்டா. இல்லைன்னா அடகு வச்ச என் நகையெல்லாம் திருப்பி கொடுங்குறா. அது 4 லட்சத்துக்கு வச்சிருக்கேன். 4 லட்சமா 4,000மான்னு பார்த்தேன். 4,000 கொடுத்து ஒரு வாரம் நீ நானும் நிம்மதியா இருக்கலாம்னு முடிவு பண்ணி அனுப்பி வச்சுட்டேன். அதனால தான் யோசிச்சேன். நேத்து கருவேப்புல்லுக்கு பதிலாக வேப்பலையை சமைச்சு உனக்கு கொடுத்துட்டாலாம். அது சொல்லி நைட்டு ஒரே சிரிப்பு என் கூட. அடுத்து எதை அரைச்சி எதில் கலப்பானே தெரியாது. நாளைக்கு அரளி விதை அரைச்சி கொடுத்துட்டு அத்தை இது கீரை கடந்து வச்சிருக்கு தின்னுங்கன்னா என்ன பண்ணுறது. அதனால அவள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கா. ஒரு வாரம் எங்கேயோ போயிட்டு வரட்டுமா, விடுமா. ஆமாண்டா நீ 40,000 ரூபா கொடுத்து நினைச்சு தண்டை உன்னைய திட்ட வந்தேன். இல்லைம்மா 40,000 ரூபாலாம் கொடுக்கணுமா? ஏதுமா என்கிட்ட 40,000 ரூபா 4,000 ரூபா இருந்துச்சு. இதை வச்சுக்கன்னு சொன்னேன். அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் 4,000 ரூபான்னு சொன்னால் கொஞ்சம் கூச்சப்படுவா. அதனால 40,000 ரூபான்னு சொல்லியிருப்பாம்மா, வேற ஒன்றும் இல்லைம்மா. சரிடா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்டு பூரி மசால் சரியா உனக்கு? சரிம்மா நல்ல சமம்மா. சரியாம்மா? கண்ணா என் அம்மா பற்றி தெரியாதா உனக்கா? நல்லா செஞ்சு வைக்கிறேன் சரியா? வாய்க்கு ருசியா ஒரு வாரம் நம்ம 2 பேரும் நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். ஆமாம்மா, எந்த ப்ரெஷரும் இல்லாமல் இருந்தாலும் ஏதாவது உங்ககிட்ட சண்டை கட்டிக்கிட்டே இருப்பான். போயிட்டு வரட்டும் விடு. ஆனாலும் நீ 4,000 ரூபா கொடுத்துருக்கூடாடா. 400 ரூபா கொடுத்துருக்கணும்டா. ஏம்மா சும்மா இருமா. இங்கேருந்து கொடைக்கானல் போயிட்டு வரணும். பெட்ரோல் கூட இந்த காசு பத்தாது. அது ஏதோ ஃப்ரெண்டுகிட்ட பேசி சமாளிச்சுக்கிறேன்னா நீ சும்மா இருமா. என்னோட எனக்கு என்ன தெரியுது. சரி ஓகே எனக்கு காலாம் வலிக்குதுப்பா. நான் கொஞ்ச நேரம் டிவியை பார்த்துட்டு உன் பிள்ளைகள் ஸ்கூல்லேருந்து வந்துடும். அதுகளை கூப்பிட்டு வச்சா இதுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுக்குறேன். சரிம்மா எனக்கும் நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் வெளியே எங்கேயா போயிட்டு வரமா? வெளியே ரொம்ப நேரம் சுத்தாம வீட்டுக்கு வந்து சேர்றா. ஆமாம், நான் வெளியே எங்கே போய் சுற்றியிருக்கேன். ஏதாவது பசங்க என்ன தேடி வீட்டுக்கு வராங்களா? இல்லைன்னா சும்மா டீ கடைக்கு போவேன், அவ்வளோதான் வந்துடுவேன். சரி என்னவோ எங்கே வேணால் போயிட்டு சீக்கிரம் 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு வா. பிள்ளைகள் வந்துடும். வந்ததும் ஹோம்ஒர்க் நீ தான் சொல்லிக் கொடுக்கணும். சரிம்மா சொல்லி கொடுக்குறேன், வரேம்மா. எப்பாடா நான் 40,000 வயிறு அடிச்சுக்கிட்டே 4,000 ரூபாயா விடு பார்த்துக்கலாம். அதான் சாவித்திரி ஓமான ஆச்சே. அவ எப்படி கொடுத்துருப்பான்? சரி கொடுக்கல. சரி நம்ம போய் சமையல் வேலையை பார்ப்போம். இந்த பெருச்சாளியை வந்துட்டா நமக்கு அது வேணும் இது வேணுங்க. இப்பவுமே இதான் ஒன்று செஞ்சு வச்சு இதான் இருக்குன்னு கொடுத்துடலாம். என்ன செய்யலாம் இரு. அக்கா ஃபோன் பண்ணி கேட்போம். அவள் என்ன செய்தான்னு கேட்போம். அப்படியே அதை கேட்டுட்டு ஏதாவது அவள் சொல்லுவா. அதையே நம்மளும் செஞ்சு வச்சிடலாம். ஹலோ பம்பளி மாசு, என்னடி பண்ணுற பம்பளி மாசு? என்ன பண்ணுற? உன் மருமகன் என்ன பண்ணுறாடி? சொல்லுடி எலும்பி. என்ன பண்ணுவேன் இந்த நேரத்தில்? டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னவா உனக்கு இப்போ பிரச்சனை? நீ என்னடி பண்ணுற? உன் மருமகன் என்ன பண்ணுறா? இப்போ என்னடி பிரச்சனைன்னு எனக்கு இவ்வளோ அவசரமாக ஃபோன் அடிச்சிருக்கிற? கூட தான் சண்டை போட்டுட்டு முஞ்ச திருப்பிட்டு போனவ இப்போ எதுக்கு திடீர்னு ஃபோன் பண்ணுறான் எனக்கு? அடியே அது ஒன்றும் இல்லடி. நீ அக்கா தானே?
சொல்றேன் வென்ற. அது ஒன்றும் இல்லடி உடன்பிறப்பு. என் மருமக ஊருக்கு போயிட்டா. அதுவும் டூர் சுத்த போயிருக்கா அவள் ஃப்ரெண்ட்ஸோட. அதுவும் சாதா டூர்லடி கொடைக்கானலுக்கு போயிருக்கா. 4000 ரூபாய் என் பையன் கொடுத்தானா. அதை கொண்டுக்கிட்டு கொடைக்கானலை சுற்றி பார்க்க அவள் ஃப்ரெண்டோட போயிருக்காடி. நான் மட்டும் வீட்டில் தனியாக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு என்னடி இப்போ? அதுக்கு எதுக்கடி எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிற? என்ன வீட்டுக்கு வரியா? வா, வந்து கொஞ்ச நேரம் என் கூட இருந்து டிவி பாரு. என்ன பிரச்சனை? அதுக்கு எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க? ஏன் மறுபடியும் ஓ மருமக கூட டூருக்கு அனுப்பி வைக்கவா? அவளே ஒரு அடங்காப்படாரி. அந்த அடங்காப்படாரி இந்த அடங்காப்படாரின்னு சேர்ந்தா ஐயோ சமாளிக்க முடியுமா? என்னடி விஷயம்? ஐயா அவசரக்கூட அத்தா சும்மா இரு. நான் இப்போ மருமகளை என் மருமக கூட அனுப்பிக்க சொன்னேன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பிள்ளைகள் இப்போ ஸ்கூல் விட்டு வந்துடும். வீட்டில் ஒரு ஸ்நாக்ஸும் இல்லை. என் பையன் வேற என்னையே சமைக்க சொல்லிட்டான் படாருன்னு. அதான் நீ உன் வீட்டில் என்ன செஞ்ச கொஞ்சம் எனக்கு கூட. எனக்குண்ணா எனக்கு இல்லடி என் பேரம்பத்திகளுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சிருப்பல்லாம் கொஞ்சம் கூடண்டி. வரவா உன் வீட்டுக்கு? அட்ரஸ் அக்கா அதான் எலியா அம்மனமா ஓடுதுன்னு இப்போதான் புரியுது. ஓ மேடத்துக்கு என்ன ஒரு காரியமாக வேண்டியதா இருக்கு, அதுக்காக கூப்பிடுறீங்க. சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கே பத்தாதடி வீட்டில் இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம். இல்லை உன் பேரம்பத்திகளுக்கு எங்கிருந்து அடி கொடுக்கறது நான்? ஆமா ஆமா அது வயிறா இருந்தா பத்தும். அது வண்ணாந்தலியாச்சே, அது எப்படி பத்தும்? என்னடி சொன்னா எனக்கு சரியா கேட்கல. ஒன்றும் சொல்லலை தாயே. உன் வீட்டில் இப்போ ஸ்நாக்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா? உன் மருமக தான் ஏதாவது சாயங்காலம் நேரம் வடகிட சுடுவாள். ஏதாவது சுட்டாளா இல்லையா? சுட்டானா என் பேரன் வீட்டுகளுக்கு 2 எடுத்து வை, நான் வந்து வாங்கிக்கிறேன் சரியா? அவன் இன்னும் ஒன்றும் சுடலை. அவளை வேணா உனக்காக சுட சொல்லுவேன். என்ன வேணும்? போண்டாவா பச்சியா என்னடி வேணும் உனக்கு? அதை சொல்லுடி. ஏதோ ஒன்று தாய் கிழவி ஏதோ இருக்கிறத சுட சொல்லு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. போண்டாவாக இருந்தாலும் சரி பச்சையாக இருந்தாலும் சரி இது எதை கொடுத்தாலும் தின்னுக்குங்க இந்த பெருசாலிங்க. அப்படியே இன்னொரு உதவி தாய் கிழவி கொஞ்சம் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். உதவி பண்ணுறது தப்பு இல்லை சாவித்திரி மேடம். சாரி ஊராளும் சாவித்திரி மேடம். உதவி பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் எனக்கு ஏதாவது கமிஷன் வேணுமே. கமிஷன் இல்லாமல் இந்த சிவகாமி ஒன்றுமே செய்ய மாட்டா. ஏன்டி ஓண்ட காசு கொடுத்து வாங்குறதுக்கு நான் கடையிலே வாங்கிடுவேனே. இதுக்கு எதுக்குடி ஓண்ட இவ்வளோ நேரம் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறேன்? சொல்லு. நீலாம் ஒரு அக்காவா? அக்காவாவது சொக்காவாவது? நீலாம் பொடி இவளை குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்களா அதுக்கு போய் காசு கேட்டுக்கிட்டு இருக்கா பாரு. நீலாம் பொடி 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 எரும மாடு. அழைச்சி நீ பாட்டு யார்கிட்ட கேட்ட உண்ட காசு? மரியாதையா அக்கா 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 அப்படின்னு கூப்பிடு. என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கடி. உன்னை அக்கான்னு மட்டும் தான் சொல்ல சொன்னேன், வேற ஒண்ணுமே உன்னை சொல்ல. உன்னோட காசு நான் கேட்கவும் இல்லை சரியா? அக்கான்னு மரியாதையா கூப்பிடு. என்னங்கக்கா ஏனுங்கக்கான்னு கூப்பிடு. உனக்கு நீ என்ன எதிரியா செஞ்சு தரேன். சரிங்க அக்கா. அக்கா இந்த நைட்டு டிஃபனுக்கு மட்டும் உன் மருமகிட்ட சொல்லி பொரியும் மசாலா கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்குங்க அக்கா. தயவு செஞ்சு அந்த ஒரு பெரிய உதவி மட்டும் செஞ்சிருங்க அக்கா. சரி பொழைச்சுப்போ. கூட பிறந்துட்ட உனக்கா இல்லாட்டாலும் அந்த பச்சை பிள்ளைகளுக்காக செய்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வா, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வா. வடையும் சுட்டு வைக்க சொல்கிறேன். சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு வேலை வா. பூரி மசாலா பூரியும் கலாட்ட சொல்லி சுட்டு வைக்கிறேன் சரியா? வைக்கிட்டா? அப்பாடா ஜாலி ஜாலி. இப்போ ஈவினிங்கும் நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை, நைட்டு எந்த வேலையும் இல்லை. கலாவே எல்லாத்தையும் சமைச்சிருவா. அக்கானா அக்கா தான் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கா. சரி ஒரு 8 போய் அக்காவை போய் பார்த்துட்டு வந்துடும். இதோட முடியல, இன்னும் இருக்கு. தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இப்படி அக்கா தங்கச்சி சாப்பாடை மாற்றிக்கிறீங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே பாய், அப்புறம் பார்க்கலாம்.